திருமணத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். பல வரன்கள் பார்த்தும் கூட அது சரியாக கைகூடி வரலை. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஏற்ற காலத்திலே செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தோம். கர்த்தர் பாருங்கள், ஏற்ற நேரம் வரும்பொழுது ஒரு நல்ல மணமகளை கொடுத்து அந்த திருமணத்தை மிக சிறப்பாய் நடத்தி கொடுத்தார். தேவைகள் அநேகம் இருந்த போதிலும் கர்த்தர் பண தேவைகளை அற்புதமாக சந்தித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, குறிப்பாய் நாங்கள் வீட்டில் சண்டே ஈவினிங் நான் என்னுடைய சகோதரி மைக்கேல் குடும்பம் நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து குடும்பமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். பாருங்கள், அங்கே ஏறெடுக்கப்படுகிற நாங்கள் பொதுவாக மற்றவர்களுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம், எங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம். தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்க சொல்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு 5 பேர் தான் ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். அந்த நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் கடந்த ஆண்டிலே பதில் கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2-3 பேராக இருந்தாலும் கூட கர்த்தர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஆண்டவர் எழுப்புதலிலே நமக்கு முன்மாதிரியாய் வைத்து பயன்படுத்தின சில காரியங்களை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி உபவாசம் எடுத்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் குறுக்கிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த ஊழியத்திலேயே பர்னபாவையும் பவுலையும் நீங்கள் பிரிச்சிடுங்க, அவங்கள தனியாக அனுப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு ஆவியானவர் அவங்களோடு கூட பேசுகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரானாகிய யூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதும் கூட வளர்க்கப்பட்ட மணாலினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி கால எழுப்புதலிலே ஆண்டவர் அப்படித்தான், ஆவியானவர் அப்படிதான் கிரியை செய்யக்கூடிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, நிறைய பேர் அங்கே ஊழியக்காரங்க, அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தேவ சமூகத்தில் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, உபவாசத்தோடு கூட இருக்கிறாங்க, நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு கர்த்தர் தம்முடைய வல்லமை அங்கே ஊற்றுகிறார். அங்கே தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஊற்றும் பொழுது ஆவியானவர் யார் மூலமா பேசிட்டார், அவங்ககிட்ட சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? அதில் பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரிச்சுடு, அவங்கள பிரித்து அனுப்பிடு, உங்கள் கூடயே நீங்கள் வச்சுட்டு இருக்காதீங்க, அவங்கள பிரித்து அனுப்பிடுங்க அப்படி சொல்லும் பொழுது இவங்க மறுபடியும் உபவாசம் எடுத்து
மறுபடியும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஜெபம் பண்ணி அவங்க 2 பேர் மேலே கை வச்சு அவங்கள பிளஸ் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இவங்க ஒரு சபைக்குள்ள கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சபைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, இவங்கள வெளியில அனுப்புகிறார். இவங்க இந்த இடத்துல வேண்டாம், இவங்க போய் வெளியில ஊழியம் செய்யட்டும், இவங்க போய் பிரசங்கம் பண்ணட்டும், இவங்க போய் தேவனுடைய வார்த்தையை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து விட்டால் அல்லது சபைக்கு அடுத்த காரியங்களிலே நாம் ஜெபம் பண்ணிட்டா அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆராதித்து விட்டால் அது போதும்னு நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு அது போதலை. நீங்கள் செய்யறதெல்லாம் இருக்கட்டும்பா, இவங்க 2 பேரும் நான் அழைத்த ஊழியத்துக்காக இவங்களை அனுப்பிடுங்க அப்படி சொல்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எத்தனை விசுவாசியாக இருக்கலாம், உங்கள் தாத்தா காலத்திலேருந்து இருக்கலாம், அல்லது நீங்கள் இப்போ பாதியில் வந்தவங்களாக இருக்கலாம். எத்தனையோ வருடமாய் சபையை நான் அறிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். நான் சபையில் போய் ஆராதிக்கிறேன், சபையில் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லலாம். நான் எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் சிலரை விசேஷமாய் தெரிந்து கொள்வார், சிலரை விசேஷமாய் அழைப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுறது நல்லது, கூடுகிறது நல்லது, ஆராதனை செய்கிறது நல்லது. ஆனால் இவங்க 2 பேரும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவங்கள பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரே சொல்றார், ஆவியானவரே சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் தெரிந்து கொள்வார். விசேஷ விதமான அழைப்பை கொடுத்து அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். சரி, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன ஊழியம் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக ஒரு எழுப்புதல் காலத்தில் நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிறோம். வார வாரம் கூடி ஜெபம் பண்ணுறோம், தினந்தோறும் கூடி ஜெபம் பண்ணுறோம், தினந்தோறும் தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாம் ரெகுலராக நடந்துட்டுருக்கு. ஆண்டவர் சிலரை விசேஷமாய் தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். இவங்க போகும்பொழுது பாருங்க, பாப்போ என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க. இந்த பட்டணத்தில் இவங்க வரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, பர் இயேசு என்று சொல்லுகிற ஒரு எலிமா என்று மறுபெயர் கொண்ட ஒரு மந்திரவாதி அங்க இருக்கிறான். இவன் என்ன பண்றான், அங்க மாய வித்தைகள் எல்லாம் காமித்து, அங்க மந்திரம் எல்லாம் செய்து அந்த ஜனங்களை தன் பக்கமாய் வைத்திருக்கிறான். குறிப்பாய் அந்த அதிகாரியை, அந்த ராஜாவை, அந்த அதிகாரியை, அதிபதியை தன் வசமாய் அவன் வைத்திருக்கிறான். இவங்க அந்த பட்டணத்தில் போய் பிரித்து அனுப்பிட்டார்ல கர்த்தர். இவங்க 2 பேரும் போய் ஊழியம் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணுறத எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ராஜாவுடைய உள்ளத்தில், அந்த அதிகாரியுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. வசனத்தை கேட்கறதுக்கு அவன் ஆசையாக இருக்கான். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க இயேசுவை பற்றி சொல்கிறாங்களே, இவங்க சுவிசேஷம் சொல்கிறாங்களே, அதை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம்
அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கான். அப்படி ஆசையா இருக்கும் பொழுது இந்த எலிமா என்று சொல்லுகிறவன் இந்த மந்திரவாதிக்கு பிடிக்கல. அது உடனே என்ன பண்றான் பாருங்க, அவரை திசை திருப்புறான். தேவனுடைய வார்த்தை கேட்க விடாதபடிக்கு திசை திருப்புறான். அப்படி திசை திருப்பும் பொழுது என்ன நடக்குது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். செர்கியு பவுல் என்னும் அதிபதியோடு கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து, பர்னபாவையும் சவுலையும் இப்ப பிரிச்சு விட்டாங்கல்ல, ஊழியம் செய்யறாங்கல்ல, இந்த ஊழியக்காரர்களை அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். ஹல்லேலூயா. இதுக்கு நிறைய தடை வருது, நிறைய காரியங்கள் வருது. அந்த மந்திரவாதி குருட்டுத்தனம் பிடிச்சிடறான், எல்லாம் நடக்குது. ஆனா இந்த அதிபதிக்கோ தேவனுடைய வார்த்தையை கேட்க, வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, 1ஆம் நூற்றாண்டில் யார் வசனத்தை கேட்க ஆசையா இருந்தாங்க? அதிபதிகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார்கள். உயர் பதவியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆசையா இருந்தாங்க. தடைகள் வந்தபோது கூட தேவனுடைய வார்த்தையை கேட்க அவர்கள் ஆசையா இருந்தாங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கடைசி காலத்தில் கூட நம்மை ஆள்கிறவர்கள், நம்மை நடத்துகிறவர்கள், அதிகாரிகள், அதிபதிகள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆசையாய் மாறுவார்கள். எழுப்புதல் காலத்தில் இது நடக்கும். 1ஆம் நூற்றாண்டின் எழுப்புதல் காலத்தில் அதிபதிகள் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆசையாய் இருந்தார்கள். பிரித்து அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக, தேவனுடைய ஊழியக்காரர்களாக அதிபதிகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இதை கேட்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடைசி கால எழுப்புதலில் உங்க ஊர்ல இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு, உங்க ஊர்ல இருக்கிற எம்எல்ஏக்கு, உங்க ஊர்ல இருக்கிற கலெக்டருக்கு, உங்க ஊர்ல இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு, உயர் போலீஸ் ஆபீசர்களுக்கு, உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலத்திலே நாம் வந்துவிட்டோம். நம்மை அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகத்தான் நம்மை ரட்சித்து கர்த்தர் ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வரும் பாருங்க. இவங்க பயந்து போய் ஓடி ஒளிஞ்சல்ல, ஐயோ இவர் அதிபதியாச்சு, இவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறவனாயிட்ட அப்படி சொல்லி போய் ஒளிஞ்சிக்கல. அல்ல இல்லை நாங்கள் வரல அப்படிலாம் சொல்லலை. தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி விட்டு இவங்க போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கூட உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் வேறு பிரித்திருக்கிறார். பவுலையும் பர்னபாவையும் வேறு பிரித்ததனுடைய ரகசியம், அவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு, அதிபதியாயிருவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய், அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். கடைசி காலத்திலும் கூட
அதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இவங்கெல்லாம் கூடி ஆராதித்திருந்தவங்க, எல்லா அபிஷேகம் பெற்றவங்க, எல்லாம் உபவாசித்து ஜெபிக்கிறவங்க, ஆவியானவர் சொல்லி அனுப்புறாருனாக்கா சாதாரணமா அனுப்பல. அவருடைய நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அதே தான் உங்களுக்கு. இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு ஏன் உங்களை ரட்சித்து இருக்கிறாரு? இயேசு ஏன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறாரு? ஏன் இந்த கூட்டத்தில் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார்? ஏன் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க? ஏன் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறீங்க? ஏன் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க? ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை வேறு பிரித்ததனுடைய நோக்கம், கடைசி காலத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு, உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான பொறுப்புடையவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பர்னபாவும் பவுலும் சாதாரண மனிதர்கள். ஆனா இவன் செர்கியு பவுல் என்று சொல்லுகிற அதிபதியோடு கூட இருக்கிற ஒரு அதிபர். ஹல்லேலூயா. அவனுக்கு போய் அவன் ஆசையா கேட்டுட்டு இருக்கான். எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறான், இந்த வசனத்தை கேட்கறதுக்கு ஆசை. இன்னைக்கு கூட நம்முடைய தேசத்தில் உயர் பதவிகள் இருக்கிறவர்களுக்கெல்லாம், ஜட்ஜிக்கு, போலீஸ் ஆஃபீஸருக்கு, அல்லது கலெக்டர்ஸுக்கு, அல்லது வெவ்வேறு பதவியில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளணும், பைபிளை பற்றி தெரிந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தைகள் குறித்து தெரிந்து கொள்ளணும். வெளியில் ஒரு வேளை அப்படி சொன்னால் நமக்கு மரியாதை இல்லாத போயிடும். அப்படி கேட்டால் நமக்கு யாரும் தப்பாக நினச்சிருவாங்க. அது வேற விதமாக நம்மளை போட்டு அதில் இதில் போட்டு சோசியல் மீடியாவில் போட்டு நம்மளை தாக்கிடுவாங்க அப்படி சொல்லி பயந்துட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்குத்தான் கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க போய் அதிபதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொன்னார்கள். அங்க அற்புதம் நடக்கிறது, நேருக்கு நேர் பார்க்கிறார். ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய எழுப்புதல். நம்முடைய தேசத்திலும் கர்த்தர் அதை தான் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. மந்திரத்தையும் ஜோஷியத்தையும், அந்த நாடி இந்த நாடி பார்க்கறதையும், இந்த நேரம் அந்த நேரம் பார்க்கறதையும், இந்த சடங்கு அந்த சடங்கு பார்க்கறதையும், இதில் மூழ்கி அதில் மூழ்கி எழுந்திருக்கத்தையும் கர்த்தர் மாற்றி அவர்களை மனம் திரும்ப செய்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் ஒரு எழுப்புதலை இந்த தேசத்தில் நம்மை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம கொண்டு ஆண்டவர் செய்ய போறாருங்க. அதுக்கு தான் கடைசி கால எழுப்புதல், அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் பாருங்க, நல்ல உயர படிப்பில் இருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. ரோட்டில் பார்த்தாக்கா தோப்புக்காரணம் போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பாருங்க, டக்கு 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 டக்குன்னு தலையில் கொட்டிக்குவாங்க அவங்களுடைய பக்தி. சிலர் பாருங்க அப்படியே உருள்வாங்க கீழே, என்னென்னவோ செய்கிறாங்க. அவங்க படிப்பை மறந்துடுறாங்க, அவனுடைய பதவியை மறந்துடுறாங்க, அவனுடைய செல்வாக்கை மறந்துடுறாங்க. அவங்க பாருங்க தன்னையே மறந்து தெய்வத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் யார் சுவிசேஷத்தை சொல்றது? அவங்களுக்கு ஆசை இருக்குது, யார் மெய்யான தேவன், யார் உண்மையான தேவன், யார் நம்மைக்காக நம்மை பாதுகாக்கிற தேவன் அப்படி சொல்ற ஆசை அவங்களுக்கு இருக்கு. தேடுறாங்க. அவங்கள சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை, அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு தான் சரியான ஆட்கள் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, பவுலையும் பர்னபாவையும் அதுக்கு தான் கர்த்தர் பிரிச்சு விட்டார்.
நம்ம பிரிச்சுக்கிறது அதுக்கு தான். ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்க போகிறீங்க. அது எழுப்புதலின் காலத்தில். ஹல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் நடக்கும். 1ஆம் நூற்றாண்டின் எழுப்புதல் காலத்தில் இது நடந்தது. சுவிசேஷம் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு போய் சேர்ந்தது. ரெண்டாவது இவங்க என்ன செய்யறாங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் 42-44 வரலாம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 42 44 வரை வாசிக்கலாம். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவங்க போய் என்ன செஞ்சாங்க? அதிகாரிகளுக்கு, அதிபதிகளுக்கு இயேசுவை பத்தி சுவிசேஷ தேவனுடைய வார்த்தை சொன்னாங்க. இப்போ ஒரு தேவாலயத்தில் வந்து யூதர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி புத்திமதி சொல்லுகிறார்கள். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பாருங்க, யூதர்களுடைய ஜெபாலயத்தில் போய் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். யூதர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது பாருங்க, அவங்க ஒரு எழுப்புதல். யூதர்கள் அநேகர், அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? பாரம்பரியமா இருக்கிறவங்களாம். அவங்க பார்த்தீங்கன்னா மத வைராக்கியத்தோடு கூட இருக்கிறவங்க. அவங்க பர்னபாவையும் பவுலையும் பின்பற்றினார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் எங்க? யூதருடைய ஜெபாலயத்துல. எனக்கு அன்பானவர்களே, நீ நிறைய ஆலயங்கள் இருக்குல்ல, நிறைய டினாமினேஷன்ஸ், ஏராளமான சபை, ஏராளமான போதகர்கள், ஏராளமான அதுல உட்பிரிவுகள் நிறைய இருக்குல்ல. பெண்டிகாஸ்ட்லே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏராளமான சபைகள். அந்த சபை, இந்த சபை, இப்படி சபை, அப்படி சபை. கத்தோலிக்க சபைகள்ல ஏராளமான சபைகள். புராட்டஸ்டன்ட்ல ஏராளமான ஏஎல்சி, டிஎல்சி, சிஎஸ்ஐ, லுதரன், அது இது நிறைய ஏராளமான சபைகள். மார்த்தோமா அப்படிப்பட்ட சபைகள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜீசஸ் அப்படிப்பட்ட சபைகள். இன்னும் ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் அப்படிப்பட்ட சபைகள். இன்னும் ஜெகோவா விட்னஸ் அப்படிப்பட்ட சபைகள். செவன்த் டே அப்படிப்பட்ட சபைகள், ஏராளமான சபைகள். கடைசி காலத்தில் எழுப்புதல் உண்டாகும் பொழுது நீ சபைகளுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. யூத சபையிலே அநேகர் அந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அதுக்கு தான் ஆண்டவர் பர்னபாவையும் சவுலையும் பவுலையும் பிரித்து விட்டார். இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவர் பிரிச்சிருக்கிறானாக்கா, நீங்க எந்த சபையில் இருந்தாலும் சரி, அந்த சபையினுடைய எழுப்புதலிலே நீங்கள் இருக்க போறீங்க. ஹல்லேலூயா.
அங்க இருக்கிற பிஷப்மார்கள், அங்க இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், அங்க இருக்கிற இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் சொல்றவங்க எல்லாம் கடைசி காலத்துல தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆசையா இருந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்புவதற்காக கர்த்தர் 1ஆம் நூற்றாண்டிலே இந்த பர்னபாவையும் பவுலையும் கர்த்தர் பயன்படுத்தினது போல இந்த 2வது வருகைக்கு முன்பதாக ஏற்படுகிற எழுப்புதலிலே பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம மேல அபிஷேகத்தை போட்டிருக்கார். சும்மாலாம் ஒளிந்து கூப்பிடலைங்க. எங்கெங்க போய் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க, எங்கெங்க கூட்டிட்டு போறார் பாருங்க. இவங்க ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க அவ்வளவுதான், ஒரு இடத்துல ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருந்தவங்க அவ்வளவுதான். இவங்களை பிரிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க அதிபதி இடத்துல கூட்டிட்டு போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா யூதர் இடத்துல கூட்டிட்டு போயிட்டாரு. யூத ஜனங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்க நிறைய யூதர்கள் ரட்சிக்கப்படாத இருக்காங்க. எழுப்புதல் காலத்துல ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் சந்திப்பார். எழுப்புதல் உண்டாக போகிறது. எழுப்புதலின் காலத்துல யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர், எவ்வளவு பேரும் தெரியாது, பர்னபாவையும் பவுலையும் என்ன செஞ்சாங்களாம்? பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிச்சுல, அதுக்கு தான் கர்த்தர் வேறு பிரிச்சார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்க 2 பேரையும் தனியா பிரிச்சு விட்டார். உங்களை ஏன் வேறு பிரிச்சிருக்கார் தெரியுதா? உங்களை ஏன் ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்கார் தெரியுதா? இந்த எழுப்புதல் காலத்தில் எப்படி பயன்படுத்த போறார் தெரியுதா? நீங்க போய் சொன்னாக்கா உங்க ரெவரண்ட் மனம் திரும்ப போறாரு, உங்க பாஸ்டர் மனம் திரும்ப போறாரு, உங்க பிஷப் மனம் திரும்ப போறாரு. நீங்க போய் சொன்னீங்கன்னாக்கா உங்க உயர்ற அல்லது உங்க மத தலைவர்கள் என்று சொல்லுகிறவங்க எந்த டினாமினேஷனா வச்சுங்க, என்ன பேர் வேணா வச்சுங்க, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்ம மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் போட்டு இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க குண்டி செட்டில குதிரை விடுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தான் தெரியுமே, அவங்களுக்கு என்னத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், அவங்களுக்கு என்னத்துக்கு ஊழியம் செய்யணும் அப்படி சொல்லுவாங்க. இங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க? மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யூதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? வாசிங்க. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டாங்க. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு பாருங்க, ரகசியமா வர்றாங்க. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு இவங்களுக்கு ஆசை இருக்கு, இவங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்கணும்ன்ற ஆசை இருக்கு. யாருக்கு? யூதர்கள் தலைவர்களுக்கு, குருமார்களுக்கு. சபைலாம் கலைஞ்சு போயிடுச்சுங்க. சபைலாம் கலைஞ்சு போயிட்டோன்னே இவங்க நிக்கிறாங்க தனியா. யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும், யூத மார்க்கத்திலேயே எப்படிப்பட்டவங்க? பக்தி உள்ளவர்களிலும். யூதர்கள் மட்டும் கிடையாது, யூத மார்க்கத்திலேயே பக்தி உள்ளவர்கள். அப்பனா வைராக்கியமான யூதர்கள் அங்க இருக்காங்க. ஆர்கியூ பண்றவங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்றவங்க, ஒருவேளை இயேசுவை சிலுவையில் அடிச்சவங்க, இயேசுக்கு விரோதமாய் நின்றவங்க, அவங்களும் அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்து என்ன செய்யறாங்க பாருங்க, அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். பாருங்க, பவுலையும் பர்னபாவும் செய்கிற ஊழியத்தையும் இயேசுவையும் அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்பனா இன்னும் அர்த்தம் அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம், அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம், அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக பொருள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சுல. யூத வைராக்கியம் படைச்சவங்க, யூத மதத்திலேயே பக்தி உள்ளவர்கள். அவங்க ஏற்கனவே ரொம்ப பக்தியா இருப்பாங்க.
இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஸ்ரேல் தேசத்தில் அந்த எருசலேம் தேவாலயம் ஒன்று தான் இருக்குது, ஒரு செவர் தான் இருக்குது. அந்த சுவற்றில் போய் முட்டிக்கின்னு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? மேசியாவே வாரும். சும்மாலாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சின்ன சீட்டில் எழுதி அதுங்க அங்கே பொத்தல் இருக்கும், அதில் அந்த பொத்தலில் சொருவிடுவாங்க. அந்த பொத்தலில் சொருவிட்டு முட்டி முட்டி தலை நெத்தி வந்து அந்த இதில் படும், சுவத்தில் முட்டி முட்டி ஜெபம் பண்ணுவாங்க. அவ்வளோ வைராக்கியம். அந்த இடத்துக்கு போகணுன்னாக்கா நீங்கள்லாம் சும்மாலாம் போக முடியாது. நம்மளும் கேப் போட்டு தான் போகணும், மேலே தலையில் ஒரு கேப் போட்டுன்னு தான் போகணும். வைராக்கியம். இந்த வைராக்கியம் உள்ளவர்கள், இந்த பக்தி உள்ளவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எழுப்புதல் உண்டாயிற்று. இதுக்கு தான் கர்த்தர் பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விட்டார். நம்ம பிரிச்சுக்கிறதுக்கு அதுதாங்க காரணம். எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் அப்படிதான் பயன்படுத்த போகிறார். நீ யாரோ நினச்சிட்டு நீ உட்கார்ந்துருக்காதீங்க, உங்களை தான் சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கத்தோலிக்க ஃபாதர்கள் எல்லாம் மனம் திரும்ப போறாங்க, ரெவரண்டுங்கெல்லாம் மனம் திரும்ப போறாங்க, பிஷப்புகள்லாம் மனம் திரும்ப போறாங்க, இது அது இது அதுன்னு சொல்றவங்கெல்லாம் மனம் திரும்ப போறாங்க. நாங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க சொல்றவங்கெல்லாம் தங்களை தாழ்த்தி மனம் திரும்ப போறாங்க. பக்தியா இருக்கிறவங்க கூட நீங்க சொல்ற வசனத்தை கேட்க போறாங்க. ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. நான் சொல்லல, பைபிள்ல இது இருக்குது, தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை அபிஷேகம் பண்றாரு, அதுக்கு தான் நம்மை ஆராதிக்க வைக்கிறார், அதுக்கு தான் நம்ம உபவாசம் எடுத்து ஜெபிக்க வைக்கிறார், வேறு பிரித்து அனுப்புவதற்காக. ஹல்லேலூயா. வேறு பிரித்து அனுப்புகிறவர் சாதாரணமான இடத்துக்கு அனுப்பல, விசேஷமான இடத்துக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களை வாசிக்கலாம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும். நீர் பூமி. இப்ப இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, கொஞ்சம் பேர் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கேருந்து துரத்தி விட்டாங்க இவங்க 2 பேரையும். இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். கிளம்பி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? வாசி. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். நாங்க ஏன் ஊழியம் செய்யறோம்ன்றத சொல்றாங்க. நாங்க இப்படி செய்கிறோம் சொல்றாங்க. புறஜாதியார் அதை கேட்டு பாருங்க, இயேசுவை அறியாதவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப பாருங்க, இவங்களுக்கு வசனமே என்னன்னு தெரியாது. ஆனா என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய எழுப்புதல் பாத்தீங்களா? எங்க? புறஜாதியார் மத்தியில். ஹல்லேலூயா. புறஜாதியார்னாக்கா இயேசுவை அறியாதவர்கள் எல்லாரையும் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அது முஸ்லிமாக இருக்கலாம், புத்தர்களாக இருக்கலாம், அது இவங்களாக இருக்கலாம், அவங்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். புறஜாதியார் தேவனுடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்களாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய எழுப்புதல்! பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. இந்த பர்னபாவையும் சவுலையும் ஆண்டவர் பிரித்து விட்டு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் பாருங்க, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் நம்மை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நம்மை அவர் வேறு பிரித்திருக்கிறார். பாருங்க, நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க, உங்க இடத்துல போய் நீங்க சுவிசேஷம் சொல்லிங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் வெளிச்சம் தர்றதுக்காக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறாரு, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்றதுக்காக கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கா, எங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கா, எங்களை இயேசு நேசிக்கிறாரா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு
பாருங்க, தேவனுடைய வசனத்தை குறித்து கேள்விப்பட்டு தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிருக்கும், பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அவங்க கடைசி வசனத்தில் வாசிங்கன்னா சந்தோஷத்தோடு போனார்கள் இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நம்ம தெரிந்து கொண்டார்னா, எழுப்புதல் காலத்தில் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. ஹல்லேலூயா. புறஜாதி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கா. அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா இந்த எழுப்புதல் காலத்துல கூடி ஜெபிக்கிற நம்மை, கூடி ஆராதிக்கிற நம்மை வேறு பிரித்ததனுடைய ரகசியம் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வதற்காக, அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார்கள். தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். ஏன் இப்போ உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கா தெரியுமா? ஏன் உங்களை ரட்சித்திருக்கிறார்? ஏன் உங்களை இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி கால எழுப்புதலின் அக்னியை கர்த்தர் போடுகிறார்? ஏன் வேறு பிரித்திருக்கிறார்? எனக்கு அன்பானவர்களே, நம்மை சாதாரணமாய் அமர்விப்பதற்காக அல்ல, நம் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்காக. பெரிய பெரிய இடங்களுக்கு எடுத்து செல்ல, மத வைராக்கியம் உள்ள ஒரு இடத்துல சுவிசேஷத்தை எடுத்து செல்ல, ஒன்றும் தெரியாத புறஜாதி மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூட கர்த்தர் நம்மை தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் நூற்றாண்டில் இப்படித்தான் எழுப்புதல் உண்டாயிற்று. அந்தந்த பாக்கெட்டில், அந்தந்த குரூப் மத்தியில், அந்தந்த குழுக்கள் மத்தியில் கர்த்தர் வெவ்வேறு விதமாய் பயன்படுத்தினார். வெவ்வேறு சேனல் ஆண்டவர் பயன்படுத்தினார். அன்னைக்கு பயன்படுத்தின இயேசு மாறிட்டாரா? அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வேற மாறி நமக்கு கிடைச்சிருச்சா? அதே ஆவியானவர், அதே தேவனுடைய வார்த்தைகள், இன்னும் அதே அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இன்னும் அதே மத வைராக்கியத்தில் இருக்கிறவங்க, இன்னும் இயேசுவை அறியாத புறஜாதியார், இவர்கள் எல்லாம் மனம் திரும்பும் பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் நீயும் என்ன செஞ்சிட்டு இருக்கோன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையில என்ன சாதிக்க நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம்? என்ன நோக்கம்? பிரித்து அனுப்பும் பொழுது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்க அங்கதான் இருக்க விரும்பினாங்க. திடீர்னு ஆவியானவர் பேசுறாரு, ஜெபம் பண்றாங்க, அனுப்பிவிட்டாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கர்த்தர் இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி கால எழுப்புதலில் கர்த்தர் உங்களையும் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். யாரா இருந்தா சரி, நம்மை கர்த்தர் அப்படித்தான் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அது உயர் ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அது அந்தஸ்து பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ரட்சிக்கப்படணும். மத வைராக்கியத்தில் இருக்கிறவர்கள், அது எந்த மதத்தில் இருந்தவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்படணும். ஒண்ணுமே அறியாத ஏழை ஜனங்கள், புறஜாதி மக்கள், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். இவங்கெல்லாம் எழுப்புதல் அடையணும். இவங்களெல்லாம் இயேசுவே சொந்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த எழுப்புதல் காலத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் முகாந்தரம். இதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டீங்க. இதுக்காகத்தான் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி மீட்டிருக்கிறது.
இதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். புரிஞ்சு கொண்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் என்னையும் ஆண்டவரை பயன்படுத்துங்க, என்னையும் பர்னபா போல, என்னையும் பவுல போல பயன்படுத்துங்க அப்படி சொல்லி கேட்கலாமா? உங்கள் ஹையர் ஆஃபீஸர் யாரு, உங்கள் மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரு, அவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லலாம். இயேசுவே, ஆண்டவரே, எங்கள் மத தலைவர்களுக்கு எப்படியா நான் சுவிசேஷம் சொல்லணும், என் இன மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு அப்படியா சுவிசேஷம் சொல்லணும். இதுக்கு தான் என்ன நீங்கள் அழைச்சிருக்கீங்க, இதுக்கு தான் என் மேலே அபிஷேகத்தை போட்டிருக்கீங்க. இயேசுவே, நான் செய்ய, நீங்கள் சொல்கிறத நான் செய்யறதுக்கு ரெடி, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? அப்படி அர்ப்பணிக்கலாமா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லிடணும், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்தப்படணும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சொல்ல வேண்டியது ஆவியானவர் சொல்ல ஏவும் பொழுது சொல்லிடணும். வெக்கப்படக்கூடாது. வெக்கத்தெல்லாம் தூக்கி தூரம் வச்சிருங்க. எழுப்பதில் ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க, புறஜாதி மக்கள் மத்தியில் பயன்படுத்துங்க, மத தலைவர்கள் மத்தியில் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, உயர் பதவியில் இருக்கிறவர்கள் மத்தியில் என்னை பயன்படுத்துங்க. நான் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு என்ன தடவை வந்தாலும் சரி நான் இடம் கொடுக்க மாட்டேன். இவங்களை துரத்தி விட்டாங்க, அநேக இடங்களில் விரட்டி விட்டாங்க, அநேக இடங்களில் எதிர்ப்பு, அநேக இடங்களில் அடி உத. அதையே மீறிதான் ஆவியானவர் கொண்டு போகிற நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றினாங்க. நீங்க அதுக்கு பின்புதாங்க நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவங்களை அடித்து தெருவில் போட்டு போயிட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் அங்கதான் போய் சுவிசேஷம் சொன்னாங்க. எனக்கு அன்பானவர்களே, அதான் அர்ப்பணிப்பு. நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் என்னையும் பயன்படுத்துங்க, என் மேலே அந்த அபிஷேகத்தை தாங்க. நானும் வெட்கப்படாத ஊழியக்காரனாக, எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக நான் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லி அர்ப்பணிக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. இந்த கடைசி கால எழுப்புதலிலே பர்னபாவையும் பவுலையும் நீர் பயன்படுத்தினது போல இந்த அருமையான சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி பயன்படுத்தும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்.